ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாஜ் இன்வெஸ்ட்மெண்ட். இன்னைக்கு வீடியோ நம்ம பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்டர் கிடையாது. இதில் கொடுக்குறது வீடியோ எல்லாமே வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். எந்த பாய் செல் ரெக்கமெண்டேஷனும் கிடையாது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள்லாம் இன்றைக்கி வீக்கெண்டில் ஜாலியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஜெஃப்ரீஸ் ஒரு 14 ஸ்டாக்ஸை வந்து பை ஆன் டிப்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இது வந்து ஒரு பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஜஸ்ட் ஃபார் உங்கள் நாலேஜ் பர்பஸ்க்காக தான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த 14 ஷேர்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் இருக்கிற ஷேர் வந்து இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட். ஸோ இது வந்து இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14% காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து என்னென்னா, இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட டிஃபென்ஸ் செக்டாருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான கம்பெனி ஏரோநாட்டிக்ஸில் இருக்கிறது. மெயினாக வந்து இந்தியாவோட டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் வந்து இந்த ஒரு 5-6 வருஷத்தில் கண்டிப்பாக கூட தான் ஆகும். எவ்ரி இயர் வந்து டிஃபென்ஸ்க்கு வந்து இந்தியா கவர்மெண்ட் வந்து நிறையா அலாட் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் பண்ணுறதுனால இந்த இந்த ஷேருக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஏன்னா இவங்க தான் வந்து டிஃபென்ஸில் வந்து மேனுஃபேக்சரிங்கில் இருக்கிறத வந்து நல்ல ஒரு பொசிஷனில் இருக்காங்க. ஸோ இந்த ஷேரை வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 52 வீக்ஸ் வந்து ஹை வந்து 5674.75 இருந்துச்சு. ஆனால் இந்த கரண்ட் ஷேர் ப்ரைஸ் இப்போ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4246.7% ரூ. 70 ஸ்டேர் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ கிட்டத்தட்ட வந்து 52 வீக்ஸ் ஹைலேருந்து ரூ. 1428 டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து ஒரு 25% ஆல்ரெடி இது வந்து ஒரு டவுனில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஜெஃப்ரீஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஒரு ஃபஸ்ட்டு ஷேராக. இப்போ வாங்க அடுத்த ஷேரை பார்ப்போம். ஜெஃப்ரீஸ் மாதிரியே நுமாராவும் வந்து ஒரு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் டார்கெட் வந்து ரூ. 5400. அதே மாதிரியே யூபிஎஸ் வந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க ரூ. 5200. ஐசிஐசிஐ டைரக்ட்டும் பை ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோலாம் ஒரு பயனுள்ளதாகவே இருக்கும். இப்போ அடுத்த கம்பெனியை பார்ப்போம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த 2வது கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கோல் இண்டியா தான். இப்போ கோல் இண்டியா வந்து ஒரு இந்தியா ஓட அதாவது பப்ளிக் லிஸ்டட் கம்பெனி. ஸோ கோல் இண்டியா வந்து ஒன் ஆஃப் தி இந்தியாவோட தெர்மல் பவரை வந்து எலக்ட்ரிக் கன்சம்ஷனுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக பயன்படுது. இந்த கோல் இண்டியாவை பற்றி இன்னும் மேலும் நிறைய தகவல்களை வந்து சொல்லணுன்னா, கோல் இண்டியா தான் வந்து லார்ஜஸ்ட்டு ப்ரொடியூசர் ஆஃப் கோல் இன் இந்தியா ஆக்சுவலாக. அதாவது என்னென்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு இந்தியாவோட 70-80% தேவைகளை வந்து கோல் இண்டியா தான் வந்து கொடுக்குது. அதாவது உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக சொல்லணுன்னா, நம்ம வந்து ஒரு 997 டன்ஸ் வந்து தயாரிக்கிறோன்னா அதில் 82% வந்து கோல் இண்டியா மூலிமா தான் தயாரிக்கிறோம். அதுக்கப்புறம் நெய்வேலி லிக்னைட் அந்த மாதிரி ஒரு சில கம்பெனிகள்லாம் கூட இருக்குது. பட் இந்தியா வந்து என்னன்னா கோலில் வந்து நெட் இம்போர்ட்டராக தான் இருக்காங்க. அதாவது நம்மளோட தேவைகளை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கோலில் இந்தியாவில் தயாரிக்கிற கோலை வச்சே நம்மளால செய்ய முடியல. நம்ம இவ்வளோ டிமாண்ட் இருந்தாலும் நம்ம வந்து இன்னும் சில கண்ட்ரிலேருந்து கோலை வந்து நம்ம இம்போர்ட் தான் பண்ணிகிட்ருக்கோம். இன்ஃபேக்ட் வந்து சொல்லப்போனால் இந்தோனேஷியா, சவுத் ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியா, ரஷ்யா இந்த மாதிரி கண்ட்ரிலேருந்துலாம் நம்ம இது பண்ணுறோம். ஸோ ரஷ்யா கூட வந்து என்னென்னா, இப்போதைக்கு கரண்ட்டாக வந்து சைனாக்கு தான் அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. பட் சைனா வந்து கோல் கன்சப்ஷன் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுறதா பிளான் பண்ணுறாங்க. அதனால் இந்தியா தான் வந்து அடுத்த 10 வருஷத்தில் அதிகமாக கோல் ரஷ்யாவிலேருந்து பை பண்ணுற கண்ட்ரி ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த டிமாண்ட்லாம் இருக்கிறதுனால கோல் இண்டியாவுக்கு வந்து எப்போவுமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் இதுதான் வந்து 52 வீக்ஸ் ஹை வந்து 543 இருந்தது, இப்போ ரூ. 406 கிடைக்குது. ஸோ இந்த கம்பெனியை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இன்டர் குளோப் ஏவியேஷனை வந்து ஒரு கம்பெனியை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஏர்லைன் செக்டாரில் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு கம்பெனி.
ஸோ மேஜரா பார்த்தீங்கன்னா, இது 5035லேருந்து இப்போ 3865க்கு இந்த ஷேர் கிடைச்சாலும், சில ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது. ஏவியேஷன் இண்டஸ்ட்ரிய பொறுத்தவரைக்கும். ஸோ சப்போஸ் அ உங்களுக்கு குறிப்பா சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து ஒன் ஆஃப் த க்ரோயிங் கண்ட்ரி. அதனால வந்து நெறையா மிடில் கிளாஸ் பீப்பிள்லேருந்து அ அவங்களோட இன்கம்லாம் வந்து அதிகமாயிட்டு இருக்குது. அதனால வந்து என்னன்னா, ஆ டிமாண்ட் வந்து அதிகமாகும். அதாவது என்னன்னா, டொமஸ்டிக், இன்டர்நேஷனல் லெவல்ல நெறைய பேரு வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதாவது ஃப்ளைட்ட ட்ராவல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது மாரி இந்திய கவர்மெண்ட்டும் வந்து நல்லா சப்போர்ட் பண்றாங்க. அதாவது ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப கரெக்ட்டா வந்து இந்த அ உ உடான் அதாவது ம் அ ஒரு வ ரீஜினல் கனெக்டிவிட்டிய இன்கிரீஸ் பண்றதுக்காக ஒரு பிளான் இனிஷியேட்டிவ் பண்ணியிருந்தாங்க. உடான் திட்டம்னு சொல்ட்டு. இந்த கம்பெனிய பொறுத்தவரைக்கும் காம்படிட்டர்ன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பைஸ் ஜெட் அதுக்கப்புறம் அ ஜெட் ஏர்வேஸ் அந்த மாரி கம்பெனிஸ்லாம். ஆனா சொல்லப்போனா வந்து கிட்டத்தட்ட 60% மார்க்கெட் ஷேர வந்து இண்டிகோ வச்சிருக்கு. ஆ மெயினா வந்து நீங்க வந்து அ ஏர்போர்ட் அது மாரி ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இன்வெஸ்ட் பண்ணணும். என்ன ரீசன்னா, இது வந்து ஃபியூயல் பிரைஸ் எல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்குது முக்காவாசி. அவங்களோட எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 60, 70% வந்து ஃபியூயல் காஸ்ட்ல தான் அதிகமா இருக்கும். ஸோ நீங்க வந்து ம் அப்போ இன்டர்நேஷனல் லெவல்ல ஏதாவது ஃபியூயல் வந்து கரெக்ஷன் ஆனுச்சுன்னா, அ இவங்களோட ப்ராஃபிட் மார்ஜினும் அஃபெக்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த டாக்ஸஸ் அதெல்லாம் பேஸ் பண்ணி கொஞ்சம் இந்த ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி அப்படிதான் பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அதனால இதில இன்வெஸ்ட் பண்றது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இந்த மாரி கம்பெனிஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும். பட் ஓவராலா வந்து ஒரு குரோத் ப்ராஸ்பெக்ட் இருக்குது. எல்லாமே நல்லா போணுச்சுன்னா, இந்த கம்பெனி நல்லா குரோ ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்குது. உங்களோட அம் இத வந்து அனலைஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணதுனா பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஷேர் வந்து கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் லிமிடெட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியோட சிஇஓ சுதீர் சீதாபதி லீடர்ஷிப்ல வந்து கம்பெனி வந்து அ அ ஸ்ட்ரக்சர்டு சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் புது ப்ராடக்ட்ஸ்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து சிங்கிள் டிஜிட் ஹை குரோத் ஆயிருக்கு செவரல் கேட்டகரீஸ்ல. ஸோ இந்த கம்பெனி வந்து ஒன் ஆஃப் த பை ஆன் டிப்ஸ் ரெக்கமெண்டேஷன்ல ஜெஃப்ரீஸ் ரெக்கமெண்டேஷன்ல இருக்குது. இது வந்து 52 வீக்ஸ் ஹை பார்த்தீங்கன்னா 1541.85 இருந்தது. கரண்ட் ஷேர் பிரைஸ் வந்து 1176.20 இருக்குது. இதோட டிஃபரன்ஸ் வந்து ரூ. 365.65. மெயினா வந்து அப்ராக்ஸிமேட்லி வந்து 23.72% வந்து 52 வீக்ஸ்லேருந்து டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. ஆ ம் ம் இது வந்து என்னன்னா, ஒரு 23.72% டவுன்ல இருக்கிறதுனால, இதுவும் ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். இந்த ஷேரும் உங்களுக்கு அனலைஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது நம்ம பார்க்க போற ஷேர் வந்து பேங்கிங் செக்டார்ல பஞ்சாப் நேஷனல் பேங்க். இந்த பேங்க் வந்து என்னன்னா, ஒரு ஸ்டேபிளான அசெட் குவாலிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் ரப்பர்ஸ் குரோத் இன் லோன்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அம் இது வந்து என்னன்னா, எஃபிஷியன்ட் டாக்ஸ்லாம் இப்போ இந்தியால நல்லா கலெக்ட் பண்ணும்போது, இது வந்து ஒரு ஃபேவரபிளா இருக்கும் இந்த பேங்க்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜெஃப்ரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட 52 வாரத்து 52 வீக்ஸ் ஹை பார்த்தீங்கன்னா, ரூ. 142.90. பட் இப்ப கரண்ட்லி இந்த ஷேர் பிரைஸ் வந்து 105.14ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. டிஃபரன்ஸ் வந்து 37.76. கிட்டத்தட்ட 26.43% வந்து 52 வீக் ஹையோட டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த ஷேர நீங்க அனலைஸ் பண்ணிட்டு நீங்க வாங்குறதுனா கன்சிடர் பண்ணுங்க ஃபிரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஷேர பார்க்கலாம். அடுத்த கம்பெனி வந்து மேக்ரோடெக். நெக்ஸ்ட் கம்பெனி வந்து சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபினான்ஸ் கம்பெனி. ஸோ இந்த கம்பெனியும் வந்து ஒரு 24% சிஏஜிஆர் growth இருக்குன்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. ஸோ இந்த கம்பெனியும் நீங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த கம்பெனி நம்ம பார்க்குறது வந்து டாபர் இந்தியா. இந்த கம்பெனியும் பை ஆன் டிப்ஸ்ல ரெக்கமெண்டேஷன் குடுத்துருக்காங்க ஜெஃப்ரீஸ் இந்தியா. அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு வந்து வின்டர் சீசன் வரதுனால ஹெல்த் கேர் ப்ராடக்ட்லாம் நல்ல ஒரு குரோத் இருக்கும், சேல்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு ஜெஃப்ரீஸ் திங்க் பண்றாங்க. வீடியோ ரொம்ப லென்த்தியா போகுங்கிறதுனால மத்த கம்பெனிய வந்து ஷார்ட்டா நேம் மட்டும் நான் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுல உள்ளது வந்து ஜிஎம்ஆர் ஏர்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட், அப்புறம் சுப்ரீஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். இந்த ஜிஎம்ஆர்ங்கிறது வந்து ஏர்போர்ட் எல்லாம் அந்த லான்ச் அந்த இதெல்லாம் இது பண்ணுவாங்க.
நெறைய ஏர்போர்ட்லாம் மெயின்டெயின் பண்ற கம்பெனில இருக்காங்க. அதுக்கப்புறம் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். இது வந்து ரொம்ப பிரைவேட் பேங்க்ல நல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல உள்ள பேங்க். அதுக்கப்புறம் கேஇஐ இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். அதுக்கப்புறம் மகாநகர் கேஸ் லிமிடெட். அதுக்கப்புறம் ஹனசா கன்சியூமர் லிமிடெட். ஃபிரெண்ட்ஸ் என் வீடியோவ லைக் பண்ணுங்க. உங்க ஃபிரெண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ஆ இதில குடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஒரு நாலேட்ஜ் பர்ப்பஸ்க்காக தான். இத வந்து எதுவும் பை, செல் ரெக்கமெண்டேஷன் எடுத்துக்காதீங்க. எந்த ஷேர்ல இன்வெஸ்ட் பண்றதா இருந்தாலும் உங்களோட ஸ்டாக் அட்வைசர்ட்ட கேட்டுட்டு, அதுக்கப்புறம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன் ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ.